அகமதாபாத்தில் விபத்திற்குள்ளான ஏர் இந்தியா விமானத்தின் கருப்பு பெட்டி அமெரிக்காவிற்கு ஆய்வுக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. குஜராத் மாநிலம் அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து கடந்த வாரம் லண்டன் புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் புறப்பட்ட சில நொடிகளில் கீழே விழுந்து வெடித்து சிதறியதில் 270 பேர் பலியாகினர். பயணிகளின் உடல்கள் தீயில் கருகியும் சிதைந்தும் அடையாளம் தெரியாத அளவுக்கு இருந்ததால் DNA சோதனை மூலம் உடல்களை அடையாளம் காணும் பணி நடைபெற்றது. அதில் இதுவரை 210 பேர் உடல்களின் DNA மாதிரிகள் பொருந்தி இருந்ததால் அந்த உடல்கள் அடையாளம் காணப்பட்டு 187 பேரின் உடல்கள் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. இந்த விபத்துக்கான காரணம் விமானிகளா, தொழில்நுட்ப கோளாறா, பறவைகள் மோதியது காரணமா அல்லது வேறேதேனும் பிரச்சனையா என பல்வேறு கேள்விகள் எழுந்த நிலையில் விமானத்தின் கருப்பு பெட்டியின் ஒரு பகுதி, அதாவது விமானம் பறக்கும் இடம், வேகம், என்ஜின் செயல்பாடு உள்ளிட்ட விவரங்களை பதிவு செய்யும் FDR கருவி 13ஆம் தேதியே மீட்கப்பட்டது. தொடர்ந்து CBR எனப்படும் விமானி அறையின் குரல் பதிவுகள் அடங்கிய கருவியை மீட்புக் குழுவினர் கண்டுபிடித்தனர். இந்நிலையில் அகமதாபாத்தில் விபத்திற்குள்ளான ஏர் இந்தியா போயிங் 787 விமானத்தின் கருப்பு பெட்டி ஆய்வுக்காக அமெரிக்கா அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. பெட்டிக்கு வெளிப்புறத்தில் ஏற்பட்ட சேதத்தால் டிஜிட்டல் ரெக்கார்டிங் தரவை மீட்கெடுப்பது சாத்தியமல்ல என இந்திய நிபுணர்கள் தெரிவித்ததால் அதிநவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தரவுகளை பெற அமெரிக்கா அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. கருப்பு பெட்டி முழுமையாக ஆய்வு செய்யப்பட்ட பின்னரே விமான விபத்துக்கான காரணம் தெரியவரும்.